கல்வி செய்திகள். செய்திகள் வாசிப்பவர் சிவசக்தி ஸ்டாலின். தூரிகையால் வண்ணமயமான வகுப்பறைகள் கல்வியில் புதிய கலைப்பூச்சு. தூரிகையால் வண்ணமயமான வகுப்பறைகள் இது கல்வித்துறையில் உருவாகி வரும் புதிய மாற்றத்தின் ஒரு அங்கம். அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் வகுப்பறைகள் தூரிகையால் வண்ணமயமாக மாற்றப்படுகின்றன. ஒவ்வொரு வகுப்பறையும் தனித்தனி நிறங்களும் ஓவியங்களும் கொண்டு பாடப்பொருளை காட்சிப்படுத்தும் வகையில் அலங்கரிக்கப்படுகின்றன. இந்த முயற்சி கல்வி சூழலை மாற்றும் வகையில் அமைந்துள்ளது. வண்ணமயமான சுவர்கள், சுவாரஸ்யமான படங்கள் மற்றும் ஊக்கமளிக்கும் வாசகங்கள் மூலம் மாணவர்களின் கற்பனை மற்றும் சிந்தனை திறனை மேம்படுத்த முடியும். வகுப்பறையின் சூழல் மகிழ்ச்சிகரமாக இருந்தால் கற்றல் தானாகவே எளிதாகிவிடும். ஆசிரியர்களுக்கு சைபர் பாதுகாப்பு மற்றும் செயற்கை நுண்ணறிவு AI பயிற்சி கல்வித்துறையில் புதிய முன்னேற்றம். கல்வித்துறையில் டிஜிட்டல் மாற்றத்தை கவனத்தில் கொண்ட ஆசிரியர்களுக்கு சைபர் பாதுகாப்பு மற்றும் செயற்கை நுண்ணறிவு தொடர்பான சிறப்பு பயிற்சி வழங்கும் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் மூலம் இணையதள பாதுகாப்பு, தரவு கையாளுதல், செயற்கை நுண்ணறிவு பயன்பாடு போன்ற நவீன தொழில்நுட்பங்களில் ஆசிரியர்களின் திறன்களை மேம்படுத்தும் நோக்கத்தோடு பயிற்சி நடைபெறுகின்றன. இந்த பயிற்சி தேசிய கல்விக் கொள்கையின் கீழ் முன்னெடுப்பதுடன் ஆசிரியர்கள் தங்கள் வகுப்பறையில் டிஜிட்டல் கருவிகளை பயன்படுத்தி மாணவர்களின் கற்றல் அனுபவத்தை மேம்படுத்த உதவுகிறது. பாலிடெக்னிக் முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கு தமிழர் தொழில்நுட்பம், தமிழர் மரபு வினாத்தாள் தொகுப்பு வெளியீடு. தொழில்நுட்ப கல்வி ஆணையர் ஜே. இன்சென்ட் திவ்யா அனைத்து பாலிடெக்னிக் கல்லூரிகள் மற்றும் சிறப்பு பயிலகங்களின் முதல்வர்களுக்கு அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில், கொள்குறி வகை வினாக்கள் மூலம் மாணவர்களை பயிற்றுவிப்பது கற்றலின் தரத்தை உயர்த்தும் ஒரு பயன். இது பாடப்பகுதியை எளிதில் புரிந்து கொள்ளவும் முக்கிய கருத்துக்களை நினைவில் வைத்துக் கொள்ளவும் உதவுகிறது. எனவே பாலிடெக்னிக் டிப்ளமோ படிப்பில் முதலாம் ஆண்டு முதல் பருவம் மற்றும் இரண்டாம் பருவ பாடங்களான தமிழர் மரபு, தமிழ் தொழில்நுட்பம் ஆகியவற்றுக்கான கொள்குறி வினாக்களின் தொகுப்பு வல்லுநர்கள் குழுவை கொண்டு தயாரிக்கப்பட்டு தொழில்நுட்ப கல்வி இயக்ககத்தின் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளன. மேலும் விவரங்களுக்கு www.dg.tn.government.in என்ற இணையதளத்தை பார்க்கலாம். 12ஆம் வகுப்பு மாணவர்கள் கால்குலேட்டர் எடுத்துச் செல்ல அனுமதி. தமிழ்நாட்டில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வு தேதிகளை சற்று முன் பள்ளிக்கல்வித்துறை வெளியிட்டுள்ளது. அப்போது கணக்கு பதிவியல் மாணவர்களின் நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேற்றப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவித்துள்ளனர். அதாவது கணக்கு பதிவியல் துறையினர் பொதுத் தேர்வுக்கு கால்குலேட்டர் எடுத்துச் செல்லலாம் என தகவல்கள் வெளியாகி உள்ளன. மாணவர்களுக்கு துணை புரியும் இணையதளம் அறிமுகம். மாணவர்கள் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தை அனுபவ ரீதியாக கற்க உதவும் வகையில் கோவையைச் சேர்ந்த மாணவி ரிதன்யா வைப்ரன்ஸ் ஹப் என்ற புதுமையான இணையதளத்தை அறிமுகப்படுத்தியுள்ளார். புதிய இணையதளம் தொடர்பாக கூறுகையில், செயற்கை நுண்ணறிவு காலத்தில் தகவல்கள் அனைவருக்கும் எளிதாக கிடைக்கின்றன. ஆனால் அவற்றை சிந்தித்து படைப்பாற்றலாக மாற்றும் வழிகாட்டி தேவைப்படுகிறது. அதற்காகவே வைப்ரன்ஸ் ஹப் உருவாக்கப்பட்டது என தெரிவித்துள்ளார். செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.